பெரிய அளவில் இந்தியாவில் பாதிப்படைந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் குழந்தைகளோட மனநலம். ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க விளையாட்டா நினைக்கலாம், சில நேரத்தில் என் பிள்ளை ரொம்ப அடம் பிடிப்பான், கீழே உருண்டு அழுது, அவன் கேட்டதை வாங்கி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவன் பாட்டுக்கு அழுவான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நகர்றீங்க. அந்த அடம் பிடித்தலுக்கு பின்னாடி ஒரு சிறு உளவியல் சிக்கல் இருக்கிறது நண்பர்களே. அந்த உளவியல் சிக்கலை இந்த நேரத்தில் உடைச்சிடணும். நம்ம குழந்தை பருவத்திலேயே அதை அழகாக மாற்றி அந்த அடம் பிடித்தல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கான சிறு முயற்சியை நம்ம எடுத்துதான் ஆகணும். உலகத்தில் பல நாடுகளில் நான் பயணித்திருக்கிறேன். எந்த இடத்துலையும் பல நாடுகள்ல அழுதா உடனே வாங்கி கொடுக்கிற ஒரே கூட்டம் நம்ம தான். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன அப்படின்னா, அடம் புரிஞ்சு எனக்கு இதுதான் சாப்பிடுவேன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னா கடரா பட்னி அப்படின்னு விடணும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாள் சாப்பிடாம இருப்பானா ஒன்னும் ஆயிராது. அப்படியே ஓகே நாங்கெல்லாம் சாப்பிட்றோம், வேண்டாம்னா படுத்துக்கோ, அப்படி உருளை கீழே பழக்கணும். என்னடா இப்படி கொடுங்கோலானா பேசுறானு நினைக்காதீங்க. அவன் மீதான அக்கறையில, அந்த குழந்தை மீதான அக்கறையில தான் சொல்றேன். அவர்கள் சாப்பிட மறுத்தார்கள் என்றா, இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு, உடனே உனக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன், தர முடியாது, இதுதான் நாம் சாப்பிடுவோம் என்று சில விஷயங்களில் நாம் பிடிவாதமாகத்தான் இருந்தாக வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இந்த உளவியல் ரீதியா நாம் அழுதா நமக்கு கிடைக்கும், நம்ம அடம் பிடிச்சா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைகள மனசுக்குள்ள பதிய பதிய வருங்காலத்தில் விட்டு கொடுக்கிற தன்மை முழுசா அவங்க இழக்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு வேணாம் பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்லி வரக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருது. பர்சன்டேஜ் அவங்க நிறைய ஆய்ந்து சொல்கிறார்கள். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சொல்றாங்க. பெண் குழந்தைகள் உளவியல் சிக்கல்ல நிறைய மாற்றாங்க. நிறைய 10th +2 வரக்கூடிய குழந்தைகள்ல ஒரு ஆய்வு நடத்தி சொல்றாங்க, குழந்தைங்க அதுவும் இந்தியாவில் நடக்கப்பட்ட ஆய்வுல ஒரு தோராய கணக்கில் என்ன சொல்றாங்கன்னா, 25% குழந்தைகளுக்கு ஒரு சிறு உளவியல் சிக்கல் இருக்கு. எப்படி அவர்கள் எதிர்கொள்வாங்க? வருங்காலத்தில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை, பள்ளி தேர்வுகளில் வரக்கூடிய மதிப்பெண் குறைவுக்கே நான் என் உயிரை மாற்றிக் கொள்வதாங்கிற அளவுக்கு போகக்கூடிய அளவுல உளவியல் சிக்கல்கள் கூட்டிட்டு இருக்கு. வாழ்க்கை முழுக்க சந்திக்கக்கூடிய பல ஏமாற்றங்கள், பல பிரச்சனைகளை கடந்து வர வேண்டும்னா சின்ன வயசிலிருந்தே அவங்களுடைய உளவியல் நலத்தை நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக எடுத்துக்கொள்ளணும். எப்படி அக்கறையா உளவியல் நலம் நலமாக இருப்பதற்கான முதல் விஷயம் என்ன தெரியுமா? விளையாட்டு. உங்க வீட்டில் குழந்தைங்க எத்தனை பேர் எப்படி ஒரு நாளைக்கு விளையாடுறாங்க தினசரி? பள்ளி காலத்தில் சிறு வயதில் எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்கள் வீட்டில் அது ஒரு எழுதப்படாத விதியாக தான் இருந்துச்சு. விளக்கு வச்சோடனே வீட்டுக்கு வந்துடுறா, இதான் ஒரு வார்த்தை. விளக்கு வச்சோடனே வீட்டுக்கு வா. விளக்கு எப்போ வைப்பாங்க? 6:15 6:30 மணிக்கு விளக்கு வைப்பாங்க. ஸ்கூல் எப்போ விடும்? 4:30 மணிக்கு விடும். 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் தெருவில் தான் கிடந்தோம் நாங்கள். தெருக்களிலும் மைதானங்களிலும் பக்கத்து வீட்டுகளிலும் முற்றங்களிலும் விளையாண்டு தான் நட்பும் வளர்ந்தது, படிப்பும் வளர்ந்தது, வாழ்வும் வளர்ந்தது. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா வாவசி ரோட்ல நின்றோம்ல, அந்த புதுப்படத்தில் அந்த பக்கம் நின்று விளையாண்டோம்ல, அந்த மூலையில் நின்று கிரிக்கெட் விளையாண்டோம்ல, அங்கிருந்து பம்பரம் விட்டோம்ல, அங்கிருந்து கில்லி தண்டா விளையாண்டோம்ல, எத்தனை விஷயம் ஞாபகம் இருக்கு. உங்கள் வீட்டு குழந்தைகள் எத்தனை பேர் அப்படி விளையாடுகிறார்? நீங்க அதே பம்பரம் விடணும் நான் சொல்லல, பட் ஏதாவது ஒரு விளையாட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு அவர்கள் விளையாண்டே ஆகணும். நீங்க போய் நின்று விளையாட வைக்கணும். அவன் மற்ற குழந்தைகளோடு விளையாடும் போது, அக்காவோடு, அண்ணனோடு, தம்பியோடு, பிற குழந்தைகளோடு விளையாடும் போது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வரும். பிசிக்கலா ஃபிட்டா இருக்கக்கூடிய விஷயம் விளையாட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம அப்படியே குகேஷ் வாங்கிட்டு வந்தோடனே அப்படி கண்ணீர் மல்க நம்மளும் கைதட்டி அப்படின்னு ஆசைக்கிறோம். ஆனா நம்ம பிள்ளைக்கான முயற்சியை நாம் எவ்வளவு தூரம் எடுக்கிறோம்? விளையாட்டு ரொம்ப வேணும். மிக மிக மோசமாக மொபைல் கெடுத்துக்கொண்டே இருக்கிறது. நம்ம ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா ஒரு இடத்துல வெயிட் பண்ணா போனை போய் நேரம் விளையாண்டுட்டு அப்படின்னு அவங்ககிட்ட போனை கொடுத்துட்டு நம்ம சினிமா பார்க்கறதோ இல்லை நம்ம யார்கிட்டயோ பேசணும்னா போனை அவன்கிட்ட கொடுத்துறோம். ஆக கடைசியான ஒரு விஷயம் இந்த மொபைல் கேம்ஸ்ல பிள்ளைகள் போய் அடிமைப்படுவது. அவனை வலுவிழக்க வைக்க, எப்படி வலுவிழக்குதுமா? மூளையில் வலுவிழக்க வைக்குது. நான் ஒரு நாள் துபாய் விமான நிலையத்தில் காத்திருக்கிறேன். அப்போ ஒரு பிளே ஸ்டேஷன் அந்த இடத்துல, நான் ஒரு என் ஃபோன் சார்ஜ் போயிருச்சு, சார்ஜ் போடுறதுக்காக எங்கெல்லாம் இருக்குன்னு தேடி அந்த பிளே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பிளக் பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் சொருகி போட்டுட்டு நிற்கிறேன். அந்த பிளே ஸ்டேஷன் முழுக்க குழந்தைங்க, உலகம் முழுக்க இருக்க குழந்தைங்க இருக்காங்க. எல்லாம் விமான காத்திருப்புனால அடுத்த விமானத்துக்காக வரக்கூடிய எல்லா பிள்ளைகளும் விளையாடுது. என்னடா விளையாடுறாங்கன்னு நானும் ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஃபோன் சார்ஜ் ஆகிற வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன். அவன் என்ன விளையாடுறான் தெரியுமா? அங்கே விளையாடுற வீடியோ கேம்ல எல்லாம், அவனை கொல்லு, அவனை சுடு, இவனை வெட்டி, இவன் தலையை வெட்டிடுறா, இவன் காலை அடிச்சிரு, இவனை துப்பாக்கி வச்சு சுடு, தட சுடுறது, வெட்ட வைக்கிறது, இதுவா விளையாட்டு? எல்லா பிள்ளைகளும் அதைத்தான் விளையாடுகிறது நண்பர்களே.
அந்த விளையாட்டின் மூலமாக உள் மனதில் ஆழ் மனதில் அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு சாமுராய் கேம். ஒரு பையன் வெட்டிட்டே போறான், அவன் வெட்டிட்டே இருக்கான். அவன் பார்த்தேன், அவன் ஏதோ ஜப்பான் பிள்ளை மாதிரி இருந்துச்சு பார்த்தா. அப்படி அவன் வெறித்தனம் அவன் முகத்துல தெரியுது. அங்க தட்டு இங்க தட்டு, இவனை காலி பண்ணிடு, இந்த பக்கம் 2 பேர் சேர்ந்து விளையாடுறாங்க. இதுவா விளையாட்டு? அப்படித்தான் நம்ம கேம்ஸ் எல்லாமே வடிவம். என் பையன் வந்து சொல்றேன், அப்பா NVIDIAல இருந்து எல்லா கேமும் அப்படித்தான்ப்பா விளையாட உங்களுக்கு டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. அவர்களை எதை நோக்கி திருப்புகிறாங்க? மனசை எப்படி திருப்புறாங்க? ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கிறது. இப்படியான ஒரு சிக்கலான விளையாட்டுல இருந்து அவன் வெளியே வரணும். அவன் ரெகுலரா கபடி விளையாடணும், ஹாக்கி விளையாடணும், ஃபுட்பால் விளையாடணும், இங்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாடணும், இங்க நடக்கக்கூடிய எல்லா விளையாட்டுகளிலும் அவன் சேரணுங்கிறத தயவு செய்து வலியுறுத்துங்க. அதுதான் அவனுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். நாட் ஓன்லி பிசிக்கல் ஹெல்த், அவனுடைய உடல் நல்லா விளையாண்டா உடம்பு நல்லா சிக்ஸ் பேக்காகவும் உடம்பு வரும், அதெல்லாம் சொல்ல வரல. அதை தாண்டி மனநலம் நலமாக இருப்பதற்கும் விளையாட்டு ரொம்ப முக்கியமா இருக்கும். நண்பர்களே, ஒட்டுமொத்தமாக நம் குழந்தை பள்ளி காலங்களில் இங்க வராங்க, ஒரு ஆகச்சிறந்த பள்ளி, தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு முனைப்பு எடுக்கிறாங்க. அந்த முனைப்பு எடுக்கக்கூடிய பள்ளிகளில் தொடர்ந்து அவர்கள் இந்த இடத்துல படித்து வரும்போது சிறந்த மாணாக்கர்களாக வருவார்கள் என்பதில் துளி ஐயம் இல்லை. இப்ப நம்ம கிட்ட மிச்சம் வேண்டிய ஒரே விஷயம் ஆரோக்கியம் தான். அந்த ஆரோக்கியம் உடல் சார்ந்த ஆரோக்கியம், மனம் சார்ந்த ஆரோக்கியம், ரெண்டு ரொம்ப அவசியம். உடல் சார்ந்த ஆரோக்கியத்துல இந்த மாதிரி மெட்டபாலிக் டிசீஸுக்குள்ள அவன் சிறு வயசுலேயே போகக்கூடாது. சக்கரை வியாதி 25 வயசுல வரக்கூடாது, ரத்த கொதிப்பு வரக்கூடாது, புற்றுநோய்கள் எட்டி பார்க்க கூடாது, மாரடைப்புகள் 30களில் வரக்கூடாது என்பது முதல்ல உங்க எத்தனை பேருக்கு கவனம் இருக்கணும். இது மெட்டபாலிக்கா. கம்யூனிகபிள் டிசீசஸ்ல ஒரு காய்ச்சல், சளி, ஒரு காலத்துல காய்ச்சல்லாம் வந்து முன்னாடிலாம் காய்ச்சல் வந்தா ஜாலியா இருக்கும். as I am suffering from fever அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்து அப்படியே சுக்கு காஃபியை குடிச்சிட்டு அம்மா வந்து சூடா தோசை சுட்டு கொடுப்பா, அப்படியே வீட்டில் படுத்து பாய விரிச்சு படுத்து கிடந்து ஜாலியா இருந்தோம். இன்னைக்கு 2வது நாள் காய்ச்சல் தாண்டிடுச்சுன்னா பக்கு பக்குன்னு டாக்டருக்கும் இருக்கு. எங்களுக்கும் எழுதிட்டு முத நாள் நிலவேம்பு கஷாயம் குடிப்பா, ஆடாதோர குடின்னு சொல்லி எழுதிடுவோம். 2 நாள் சளி குறையில, காய்ச்சல் குறையில, 3ஆவது நாள் அதே அம்மா வந்து சார் 2 நாளா கொடுத்தோம் ஒன்றும் காணோம், பையனுக்கு இன்னும் காய்ச்சல் அடிக்கணும். எங்களுக்கு பகீர் என்கிறது. ஏனென்றால் இந்த வைரஸ் பாக்டீரியா எல்லாம் முன்ன மாதிரி இல்லை, அவையெல்லாம் மிகப்பெரிய அளவில் வலுவாகி விட்டு டக்குன்னு ரத்த தட்டுகள் குறையுதா, வெள்ளணுக்கள் குறையுதா, ரத்த தட்டுகள் குறைஞ்சுனா தட்டுக்கள் ஏத்தணுமா, வேறு ஏதாவது நோய்கள் பின்னணியில வந்திருக்கா என்று அச்சப்படக்கூடிய அளவுல நோய்கள் தீவிரம் அடைந்து கொண்டே இருக்கு. அப்போ அந்த காய்ச்சல், சளி, இருமல் இதெல்லாம் வராம இருக்கணும்னா உணவு மட்டும்தான் நம்ம கையில இருக்கிற ஆயுதம். நல்ல மிகச்சிறந்த புரதச்சத்துள்ள உணவுகள். அப்பப்ப காஃபி டீன்னு தினம் அந்த குழந்தைக்கு வந்து சொல்லுவாங்க, தினம் காலையில பால் 1 டம்ளர் கொடுத்து அனுப்பிடுறேன் சார். சில பேர் சொல்ற வருது, அவன் எது குடிக்கிறானோ இல்லையோ காலையில 1 டம்ளர் பால் குடிச்சிருவான். பால் வந்து ஒரு சிறப்பு உணவு இல்லைன்னு சொல்லல, அவசியமானவர்கள் இதுக்கு போதும். மற்றவர்களுக்கெல்லாம் நீங்க வந்து வேற வேற உணவு, நல்ல வெயில் காலம் வந்தாச்சுன்னா நீராகாரம் கொடுங்க. நீராகாரம்ங்கிறது ஒரு கட் பயோம்னு சொல்லக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை எல்லாம் செம்மைப்படுத்துவது நீராகாரம் தான். கட் பயோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதை செகண்ட் ஜீனோம்னு சொல்றான். ஒருத்தருடைய எதிர்ப்பாற்றல், நோய் எதிர்ப்பாற்றல், இந்த மாதிரி சக்கரை ரத்த கொதிப்புல வராம இருக்கிறது, புத்திசாலித்தனம், எல்லாத்துக்குமே இந்த கட் பயோட்டா நல்லா இருக்கணும். குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன பெஸ்ட்? நம்ம கிட்ட இருக்க மோர், நீராகாரம், அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம வந்து சிறு வயது முதல்ல அந்த பிள்ளை மென்டலி மிகச்சிறப்பான நல்ல உளவியல் நலத்தோடு வரக்கூடிய குழந்தையாகவும், அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியமான குழந்தையாகவும் பள்ளி காலத்திலிருந்தே கொண்டு வாருங்கள். இந்த பள்ளி காலத்திலிருந்தே கொண்டு வருவதற்கு கதைகளை சொல்லுங்க. நான் திரும்பவும் மறுபடி வலியுறுத்தி சொல்றேன். என்னடா திரும்ப சொல்லான்னு நினைக்காதீங்க. நிறைய வீடுகளில் பேசுறதே கிடையாது. பிள்ளைகிட்ட பேசினால கதை சொல்றது. எங்க இருக்கான் பையன் சுரேஷ், எங்க இருக்கானே சுரேஷ் எங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு போன் எடுத்து, அவன் ஆன்லைன்ல தான் இருக்கான், எங்கேயாவது இருப்பாமாங்க. அந்த அளவுக்கு வீட்டில் வந்து அப்படியே விலகி நிற்கிறோம். நம்ம சோபாக்களில் ஒன்னா உட்கார்ந்து, திண்ணைகளில் ஒன்னா உட்கார்ந்து, வீட்டில் வட்டமா உட்கார்ந்து, கையில உருட்டி, நான் சொன்னேன் வில்வ மரத்து அடியில் எல்லாரும் சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு வீட்டில் மாவடு இருக்கும், ஒரு வீட்டில் கருவேப்பிலை துவையல் இருக்கும், ஒரு வீட்டில் வித்தியாசமா புளிக்காய்ச்சல் இருக்கும். இதெல்லாம் பகிர்ந்து சாப்பிட்டோம். எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், எந்த இதுவும் கிடையாது. எல்லோருக்குள்ளேயும் வந்து நாங்கெல்லாம் ஒட்டுமே, எல்லாரும் உழைக்கும் குடும்பங்கள், உழைக்க வர்க்கங்க. அப்படியே 25ஆம் தேதிக்கு மேல ஆளாளுக்கு சின்ன கிண்ணத்தை தூக்கிட்டு காலையில் அங்கேயும் இங்கேயும் போவோம். எதுக்கு தெரியுமா? கொஞ்சோளவு சக்கரை கொடுங்கக்கா, கொஞ்சோளவு காபி தூள் கொடுங்க, 1ஆம் தேதி வந்தோடனே நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வளர்ந்த குடும்பம் தான். இன்னைக்கு அதெல்லாம் தொலைஞ்சிருச்சு. யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டிய அளவுல இல்லை நம்ம. ஆனா அந்த உறவுகளும் தொலைந்து போச்சே. அந்த ஒத்துழைப்பு தான் நம்ம மனித இனம் மட்டும் ஏன் இப்படி வந்திருக்கு? உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. குரங்கு இருக்கு, புலி இருக்கு, சிங்கம் இருக்கு,
அவைகளுக்கெல்லாம் இல்லாத நமக்கு இருந்த மானுடத்துக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்குள்ள ஒரு நெகிழ்வு மனப்பான்மையும் நமக்குள்ள இயல்பிலேயே ஒத்துழைத்து ஒருவரோடு ஒத்துழைத்து வாழக்கூடிய தன்மை இருந்தனாலதான் இன்னைக்கு மனிதனம் பெரிய அளவுல இருக்கு. ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த தொழில்நுட்பத்தை வைத்து தொலைத்து கொண்டே இருக்கிறோம். எதை எடுத்தாலும் போன்லயே கையிலேயே உலகம் இருக்கு, அதை வச்சு எதை வேணாலும் வாங்கிக்கலாம், எதை வேணாலும் கொடுத்துக்கலாங்கிற ஒரு தன்மை வரும்போது பிறரை சார்ந்து இருக்க வேண்டிய தன்மை குறைஞ்சிருச்சு. நம் குழந்தைகள் அப்படி இருக்க வேண்டாம். நம்ம குழந்தைகள் எப்பவுமே தோல்ல ஒரு ஃப்ரெண்டோட கையில தோல்ல கை போட்டு என் மக்கா, என் ஃப்ரெண்டு, என் கூட்டம், என்னோட குரூப் அப்படின்னு ஒரு பெரிய படையோடு வாழக்கூடிய தன்மையை கொண்டு வாருங்க. நண்பர்களே, இறுதியாக நான் மிக மிக வலியுறுத்தி சொல்வது, பண்பான குழந்தைகளை இந்த இடத்திலிருந்து கொண்டு வாங்க. பண்பு சமூக ஒழுங்கு என்பதால் என்கிறதுனா என்னன்னா, எதையும் நிறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனம், எல்லாத்தின் மீதும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கக்கூடிய மனம், அது முதல்ல. ரெண்டாவது, ஆரோக்கியமான பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் நொசுக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போற மனோபாவம் வேண்டாம். எப்பவும் பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிற மாதிரி அக்கறைகளை தினம் வீட்டிலிருந்து எடுத்து நல்ல பழங்கள் கொடுத்து, நல்ல காய்கறிகள் கொடுத்து, நல்ல புரதங்கள் கொடுத்து அவர்களை கொண்டு வாருங்கள்.